தேதியான அன்னைக்கு இரவு கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவியினுடைய கூட்டு பாலியல் வன்புணர்வுங்கிறது நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? தமிழகம் என்னைக்கு தலை குனியாமல் இருக்கும்னா, இந்த திமுக காரணங்க வந்து என்னைக்கு ஆட்சியை கலைக்கிறானுங்களோ அன்னைக்கு அவங்க எதுவுமே பண்ண வேணாம், ஆட்சியை கலைச்சிட்டா போதும். அவங்க ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்தில் உள்ள அத்தனை பெண்களும் அத்தனை உடன்பிறப்புகளும் இம்மீடியட்டாக நம்ம வந்து காலத்தை தூக்கி விட்டுட்டு தலையை நிமிர்ந்து ராஜாமா நடந்து போக வேண்டியதான். சிம்பிளாக சொல்லிடுறேன் சார். இதில் வந்து பெரிய ஸ்கிரிப்டோ இல்லை பெருசாக இவங்க சொல்ல அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த ஆட்சியாளர்களுக்கு திமுக காரணங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டு கான்ஷியஸ் அதிகமாகிடுச்சு போல இருக்குது. குற்ற உணர்வு பீக்கில் போயிடுச்சு. அதனால தான் வந்து இவங்களே ஆதங்கமாக என்ன பண்ணுறானுங்க, இனிமேல் தமிழகத்தை தலையை குனிய விட மாட்டோம்னு பேனர் அடிச்சிட்டானுங்க. தப்பு பண்ணி 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 4 வருஷமாக சார், 4 வருஷம் கழிச்சு நம்ம ரொம்ப அநியாயம் பண்ணிட்டோம், பல கொடுமைகளை பண்ணிட்டோம் தமிழ் மக்களுக்காக. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேனரை போட்டுருவோம். ஏன்னா இவங்க தான் விளம்பரம், வாழ்க்கையே விளம்பரம் தான் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பேனரை போட்டுருவோம், தமிழக தலை குனிய விட மாட்டோம்னு போடுறா. இது வரைக்கும் நம்ம குனிய வச்சுட்டோம், இனிமேல் குனிய விட மாட்டோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். நீங்கள் அதிகபட்சமாக தமிழகத்தை தலை குனிய விடுறீங்களோ இல்லையோ அதை விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் நீங்களாம், தண்டகர்மாந்திரம், ஓகேவா? உங்கள் குடும்ப பெண்கள் இருக்காங்களே, அவங்க பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. நான் வந்து ஒரு சாமானிய மக்களாக நான் கேட்குறது என்னன்னா, இவங்களை நம்பி இனிமேல் வந்து உங்கள் பெண்களெல்லாம் வெளியில் வந்து நீங்கள் அனுப்பலாம். இனிமேல் நீங்கள் உங்கள் சேஃப்டியை பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் நம்ம தான் நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணும். இவங்களை நம்பி நம்ம பெண்மணிகள்லாம் இனிமேல் ரோட்டில் போகிறதே வந்து வேலைக்கே ஆகாது. இன்னும் 3 மாத காலம் தான். நான்